யூஸே ஆகாமல் இருந்துச்சுன்னா எப்படி துருபிடிச்சி போகுமோ அதே மாதிரி அது ஃபங்க்ஷனிங் இல்லாத போது தான் உள்ள கல்வி ஃபார்ம் ஆகும். இந்த பித்தப்பை கல்லுக்கும் சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். பித்தப்பை கல்லுன்னு வந்துருச்சுன்னா இஃப் இட் சிம்டமேட்டிக், அது தொந்தரவு கொடுக்குது, பித்தப்பையோட ஃபங்க்ஷனிங் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. யூஸ்வலாக இது வந்து கான்ட்ராஸ்டாக சொல்லுவோம். பித்தப்பை ஃபங்க்ஷனிங் கம்மியாச்சுன்னா தான் பித்தப்பையே வரும். பித்தப்பை வந்து ஒரு சின்ன பம்பு மாதிரி. நம்ம பித்தம் வந்து லிவரில் தான் உருவாகும். அதில் ஒரு 10ல் 1 பங்கு தான் போய் பித்தப்பையில் ஸ்டோர் ஆகும். ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்கும். அது அதிகமாக எக்ஸசிவாக நமக்கு தேவைப்படும் போது பித்தப்பையில் போய் அந்த பித்தம் லைட்டாக சேர்த்துக்கும். மற்றபடி பித்தம் நார்மலாக லிவர்லேருந்து உங்களுக்கு சிறுகுடலுக்கு தான் போகும், டியூஆர்டமுக்கு தான் போகும். ஸோ இந்த பாதையில் வந்து நமக்கு நிறைய தேவை. நீங்கள் நிறைய டைம் எக்ஸசிவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஒரு சின்ன பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து பித்தப்பை எக்ஸ்ட்ரா கண்ட்ராக்ட் பண்ணுது, நிறைய பித்தம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை காட்டுற மாதிரி தான். ஸோ இதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் பித்தப்பைய வழியே. பித்தம் உருவாகிற இடம் பித்தப்பை கிடையாது, லிவரில் தான் பித்தம் உருவாகும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி யூஸே ஆகாமல் இருந்துச்சுன்னா எப்படி துருபிடிச்சி போகுமோ அதே மாதிரி அது ஃபங்க்ஷனிங் இல்லாத போது தான் உள்ள கல்கள் ஃபார்ம் ஆகும். அந்த கல் ஃபர்தராக அந்த உறுப்பை பழுதடை செய்யும்.